நாம் அதன் மீது நின்றிருந்தால் கூட அதை உணர மாட்டோம். உண்மையில் பல அமெரிக்கர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லோஸ்டோன் பகுதிக்கு வர பல பயணிகள் அவங்க உலகத்துல மிக பெரியதான இயங்கு நிலை எரிமலையை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அங்க இருக்கிற சுடு நீரூற்றுகள், மண் குழிவுகள், வெப்ப நீர் அருவிகள், நீராவி துளைகள், இவற்றுக்கு வெப்பமளிக்க ஏராளமான சக்தி தேவை. அங்க இருக்கிற உருகிய நிலை பாறை பகுதி தான் வெப்பத்தை அளிக்குது. எல்லோஸ்டோன் பற்றிய பதிவு குறிப்புகளை பார்த்தால் அது அடிக்கடி வீரியத்துடன் தாக்கும் என்பது புரியும். கடந்த காலங்களில் 6 லட்சம் முதல் 8 லட்சம் வருடங்களுக்கு ஒருமுறை இது பொங்கி வெடித்திருக்கிறது. சென்ற முறை இது பேரழிவை ஏற்படுத்தியது சுமார் 6,40,000 வருடங்களுக்கு முன்பு. நாங்க எல்லோஸ்டோன் சூப்பர் எரிமலை அபாயத்தை ஏற்படுத்துற நிலைக்கு வந்துடுச்சுன்னு உணர்ந்துட்டோம். அதாவது அது எந்நேரமும் வெடிக்கலாம். ஒருவேளை 2012 சூரியனின் காரணமாக பூகம்பங்கள் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அது அடுத்த எல்லோஸ்டோன் வெடிப்பாகி அனைத்தையும் அழித்து விடுமா? இதன் கோட்பாடுகளின்படி 2012 திடீர்னு மிகப்பெரிய அளவிலான சூரிய ஒளியாற்றலின் தாக்கம் உண்டாகலாம். அதுவே வெடிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற எல்லோஸ்டோன் எரிமலையை வெடிக்க வைக்கலாம். அதாவது அபாயமான வேற பல சூப்பர் எரிமலைகளை வெடிக்க வைக்கலாம். எல்லோஸ்டோன் வெடித்தால் அதனுடைய தாக்கம் அதன் அருகில் சுற்றுப்பாதையில் உள்ள அனைத்தையுமே அழித்துவிடும். அதன் வாய்ப்பகுதியில் இருந்து பல மைல் தூரம் வரை அழித்துவிடும். உருகிய பாறைகளும் வெப்பமான வாயுவும் ஏற்படும் மலைச்சரிவால் வெள்ளம் போல பாயும். 1000 டிகிரி உஷ்ண மேகங்கள் மணிக்கு 161 கிலோமீட்டர் வேகத்தில் நிலத்தை கிழித்தபடி செல்லும். இதுதான் எரிமலை துகள் பாறைகளோட பெருமழை. பக்கத்துல வாழற மக்களுக்கு இதுதான் பேரழிவின் கருவியா இருக்கும். அதி வெப்பமான பாறை பகுதி ஒரு பெரிய சுவர் மாதிரி எரிமலையிலிருந்து வெடிச்சு வந்து பல மைல் தூரம் வரைக்கும் எல்லா திசைகள்லயும் அதி வேகமா பாயும். அதோட வழியில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிடும். அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்கள் எல்லோஸ்டோனில் இருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எரிமலை சாம்பல், வாயு இவை பிரம்மாண்டமாக வெடித்து சிதறி விண்ணில் தீரி பாயும். அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகள் பல அடிகள் ஆழம் இருக்கும் வெப்பமான சாம்பலில் புதைந்து போகும். உலகின் மறுபகுதியில் இருந்தபடி இதையெல்லாம் திகிலுடன் பார்க்கும் மக்களும் அதிக நேரம் பத்திரமாக இருக்க முடியாது. சாம்பலும் வாயுவும் மேகங்களாக காற்றால் தள்ளப்பட்டு உலகம் எங்கும் பரவும். ஆகாயத்துல படியிற சாம்பலும் கரியும் ரொம்ப அதிகமாறதுனால மதிய நேரத்து சூரியனை கூட அது முழுவதுமா மறைச்சிடும். காற்று மண்டலத்துல இந்த மாதிரி அபாயங்கள் கலந்துட்டா அப்புறம் நாம எதுவும் செய்ய முடியாது. அது தாழும் வரைக்கும் காத்திருக்கணும். அதனால அணுசக்தி சார்ந்த குளிர்காலம் உருவாகும். ரொம்ப குளிரா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. தாவரங்களும் விலங்குகளும் இறக்க ஆரம்பிச்சிடும். அதை தவிர பஞ்சம் வந்து சேரும். பஞ்சம் வந்தா தொடர்ந்து பல நோய்கள் பரவும். டைனோசர்களை அடிச்சுக்கிட்டு போன பெருவெள்ளம் மாதிரி தோணும். ஆனா இப்ப நாம கவலைப்பட வேண்டியது டைனோசர்களை பத்தி இல்ல, நம்மளை பத்தி தான். வெடிக்க காத்திருக்கும் இந்த வெடிகுண்டை செயலிழக்க வைக்க எந்த வழியும் இல்லாமல் போகலாம். இந்த வெடிப்பை தடுக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம தொலை போடுறது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அதனாலேயே கூட எரிமலை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது எந்நேரமும் வெடிக்குங்கிற மாதிரியான பலூன். நாம அதை ஊசியால குத்த வேண்டாம். ஆனால் ஒருவேளை எல்லோஸ்டோன் வெடிப்பிற்கு பிறகும் இந்த கரை சூழ்ந்த எரிந்து கருகிய உலகில் நாம் வாழ முடிந்ததாகவே வைத்துக் கொள்வோம். அது ஒருவேளை மிகப்பெரிய அழிவின் துவக்கமாக இருக்கலாம். அந்த சூப்பர் எரிமலை வெடிப்பின் சக்தியால் பூமி சுற்றும் சுழற்சி முறையை கூட மாறுபடலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படி ஒரு விபரீத விளைவு நேர்ந்தால் யாருமே உயிரோடு இருக்க முடியாது.